உத்தரகாண்ட் மாநிலம் தாராளி கிராமம் சில நாட்களுக்கு முன்பு வரை அமைதியாக இருந்த ஒரு அழகிய மலை கிராமம். ஆனால் இன்று சிதைந்து போன வீடுகள், ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட கட்டிடங்கள், எங்கும் சோகத்தின் ஓலம். இந்த பேரழிவுக்கு காரணம் மேகவெடிப்பு என்றுதான் முதலில் செய்திகள் வெளிவந்தன. நாமும் அதைதான் நம்பினோம். ஆனால் அந்த பேரழிவின் உண்மையான முகம் நான் நினைத்ததை விட பல மடங்கு பயங்கரமாக இருக்கலாம். ஆம், தாராளியில் நடந்த அந்த கோர சம்பவத்திற்கு காரணம் மேகவெடிப்பு கிடையாது என்கின்றார்கள் நிபுணர்கள். வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கைதான் இந்த மொத்த கதையையும் திருப்பி போட்டிருக்கின்றது. யோசித்து பாருங்கள், ஒரு மேகவெடிப்பு நடந்தால் அந்த பகுதியில் மிக குறுகிய நேரத்தில் அதிபயங்கர கனமழை கொட்டி தீர்க்க வேண்டும். ஆனால் அந்த சோகமான நாளில் தாராளிக்கு அருகே பதிவான மழையின் அளவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 6.5 மில்லிமீட்டர் தான். இவ்வளவு குறைவான மழைக்கு ஒரு கிராமத்தையே புரட்டி போடும் அளவுக்கு வெள்ளம் வருமா? நிச்சயம் வராது. அப்படியானால் அந்த ராட்சத வெள்ளத்தை உருவாக்கிய உண்மையான குற்றவாளி யார்? விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள் படங்களை மிக தீவிரமாக ஆராய்ந்து இப்பொழுது 2 விஷயங்களை சந்தேகித்திருக்கிறார்கள். ஒன்று பனிப்பாறை சரிவு, மற்றொன்று பனிப்பாறை ஏரி வெடிப்பு. பனிப்பாறை சரிவு என்பது ஒரு மிகப்பெரிய பனிமலையின் ஒரு பகுதி திடீரென உடைந்து ஆற்றில் விழுவது. அதுவே ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கை உருவாக்கும். ஆனால் இதைவிட மிகவும் அபாயகரமானது பனிப்பாறை ஏரி வெடிப்பு. அதாவது பனி உருகி மலைகளுக்கு நடுவே ஒரு ஏரி போல தேங்கி இருக்கும். அந்த ஏரியை தடுத்து நிறுத்தியிருக்கும் பனிச்சுவர் அல்லது பாறை சுவர் பலவீனமாகி உடையும் பொழுது லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பாறைகளோடும் மண்ணோடும் கலந்து ஒரு சுனாமி போல் கீழ் நோக்கி பாயும். சரியாக தாராளி கிராமத்திற்கு நேர் மேலே ஒரு மிக பெரிய பனிப்பாறையும் 2 பனிப்பாறை ஏரிகளும் இருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் தெளிவாக காட்டுகின்றன. 2021 சாமோலியில் நடந்த பேரழிவும் இதே போன்ற ஒரு பனிப்பாறை ஏரி வெடிப்பால் தான் ஏற்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆக தாராளி கிராமத்தை அழித்தது நாம் நினைத்தது போல மழை மட்டுமல்ல, மலைகளின் உச்சியில் மறைந்திருக்கும் பனியும் பனி ஏரிகளும் தான் உண்மையான காரணமாக இருக்கலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் அங்கு நடந்திருக்கும் இழப்பு மிகப்பெரியது. மாயமான மக்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் ஒற்றை பிரார்த்தனையாக இருக்கின்றது.